அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஜிகே கொஸ்டின்ஸ் ஒரு 300 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். இது முக்கியமான மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள். இதில் பகுதி 1 ஒரு 300 கேள்விகள் பார்த்துடலாம். நீங்கள் நல்லா படிச்சுட்டே வாங்க. ஆல் தி பெஸ்ட். இன்னும் ஒரு 26 நாட்கள் இருக்குது குரூப் 2 எக்ஸாமுக்கு. வாங்க கேள்விகளை ஒவ்வொன்றா பார்த்து வந்துடலாம். எந்த நாள் அரசமைப்பு சட்டம் தயாரானது? அரசமைப்பு சட்டம் எந்த நாள் தயாரானது? இதுதான் கேள்வி. ஆன்சர் நவம்பர் 26, 1949 என்பது சரி. அந்த கேள்வி பார்த்த உடனே உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ல என்ன ஆன்சருங்கிறத ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க. விருப்பப்பட்ட ஒரு நோட்ல கூட எழுதிட்டு வாங்க. எங்கு கிடைத்த அரிசி நிரம்பிய பானை மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்தது என்பதை மெய்ப்பிக்கிறது. அது எங்கு கிடைத்த அரிசி நிரம்பிய பானை? ஆன்சர் பொருந்தல் என்பது சரி. சக ஆண்டு முறை யார் காலத்தில் தொடங்கியது? சக ஆண்டு முறை இது யார் காலத்தில் தொடங்கியது? ஆன்சர் கனிஷ்கர் என்பது சரி. இயற்கை பேரிடருக்கு உதாரணம் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. இயற்கை பேரிடருக்கு உதாரணம் என்ன? இயற்கை பேரிடருக்கு உதாரணம் சுனாமி என்பது சரி. கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் ஆப்ஷன்ல ராஜசிம்மன் என்பது சரி. வளங்களை பாதுகாக்க வழிமுறைகள் என்ன? ஒரு வளங்களைனா அதை நம்ம எப்படி பாதுகாக்க முடியும்? இது நம்ம படிச்சிருப்போம் 3Rன்னு. ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி செய்தல். இதன் மூலம் நம்ம வளங்களை பாதுகாக்க முடியும். கடல் ஈஸ்ட் எந்த வளத்திற்கு எடுத்துக்காட்டாகும்? ஒரு கடல் ஈஸ்ட்ங்கிறது எந்த வளத்திற்கு எடுத்துக்காட்டு? ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் மறைந்திருக்கும் வளங்களுக்கு எடுத்துக்காட்டு கடல் ஈஸ்ட் ஆகும். அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஆன்சர் மொகஞ்சதாரோ என்பது சரி. எந்த விதியின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டது? எந்த விதியின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டது? ஆன்சர் பிரிவு 17 என்பது சரி. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறுகிறது? அது எந்த பிரிவு? ஆன்சர் பிரிவு 14 தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறும் பிரிவாகும். சோப்புகளின் முதன்மை மூலம் தாவர எண்ணெய் மற்றும் மற்றொரு பொருள் என்ன? சோப்புகளின் முதன்மை மூலம் தாவர எண்ணெய் மற்றும் மற்றொன்று ஆன்சர் விலங்கு கொழுப்பு என்பது சரியான விடை. தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை நிறுவிய ஸ்ரீ நாராயண குரு எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? தர்ம பரிபாலன யோகம் இது நாராயண குருவால் அமைக்கப்பட்டது. அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் கேரளா என்பது சரி. பிரார்த்தனை சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? பிரார்த்தனை சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் 1867 என்பது சரி. கார்பா எந்த மாநில நடனமாகும்? இது நம்ம 6th சமத்துவத்துல நம்ம பார்ப்போம். கார்பா எந்த மாநில நடனம்? கார்பாங்கிறது பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தின் நடனம் கார்பா ஆகும். இந்தியாவில் எத்தனை அலுவலக மொழிகளாக உள்ளன? இந்தியாவில் அலுவலக மொழிகளாக உள்ளவை மொத்தம் ஆன்சர் 22 மொழிகள் என்பது சரி. இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உற்பத்தியாகின்றன? இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியாகும் இடம் ஆன்சர் எலும்பு மஜ்ஜை என்பது சரி. வெப்பத்தின் எஸ்ஐ அலகு என்ன? வெப்பத்தோட எஸ்ஐ அலகு என்ன? ஆன்சர் வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல் என்பது சரி. எண்ணெய் ஆட்டுபவர்கள் அவர் பெயர் என்ன? இதுல உமனர்கள்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உப்பு விற்பவர்கள். அப்போ எண்ணெய் ஆட்டுபவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கரபாடியார் என்பது சரியான விடை. முதலாம் ராஜராஜனின் ராஜகுரு யார்? முதலாம் ராஜராஜனின் ராஜகுரு யார்? ஆன்சர் ஈசான சிவன் என்பது சரி. தமிழ் உரைநடையின் தந்தை என கருதப்படுபவர் யார்? தமிழ் உரைநடையின் தந்தை என கருதப்படுபவர் ஆப்ஷன்ல பாருங்க. ராபர்டோ டி நொபிலி என்பது சரியான விடை. அம்பாய்னா படுகொலை நிகழ்ந்த ஆண்டு என்ன? அம்பாய்னா படுகொலை நிகழ்ந்த ஆண்டு எந்த ஆண்டு? ஆன்சர் 1623 என்பது சரி. தமிழகத்தில் டேனியர் கட்டிய கோட்டை எங்கு உள்ளது? டேனியர்களால் கட்டப்பட்ட கோட்டை தமிழகத்தில் எங்கு உள்ளது? ஆன்சர் தரங்கம்பாடி என்பது சரி. பக்சார் போர் நடந்த ஆண்டு எந்த ஆண்டு?
பக்சார் போர் நடந்த ஆண்டு என்ன? ஆன்சர் 1764 என்பது சரி. தலைக்கோட்டை போரில் எந்த அரசு வீழ்த்தப்பட்டது? இதை என்ன சொல்லுவாங்க? ராஜதங்கடி போர்னு கூட சொல்லுவாங்க. அந்த தலைக்கோட்டை போரில் எந்த அரசு வீழ்த்தப்பட்டது? ஆன்சர் விஜயநகர அரசு என்பது சரி. குளிர்கால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக உள்ளவை எது? குளிர்கால உறக்கம் அதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. ஆன்சர் ஆமை என்பது சரி. புரதச்சத்து குறைவால் ஏற்படும் நோய்கள் யாவை? எந்த நோய் புரதச்சத்து குறைபாடால் ஏற்படுகிறது? ஆன்சர் குவாசியோர்கர் என்பது புரதச்சத்து குறைபாடால் ஏற்படும் நோயாகும். ஸ்கர்வி எந்த குறைபாடால் ஏற்படுகிறது? ஸ்கர்வி நோய் எந்த குறைபாடால் ஏற்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி குறைபாடால் ஏற்படுவது ஸ்கர்வி ஆகும். மொழிவாரியில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் எது? மொழிவாரியில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரா என்பது சரி. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் சிற்பி என போற்றப்பட்டவர் யார்? இந்திய வெளியுறவு கொள்கையின் சிற்பி என போற்றப்பட்டவர் ஜவஹர்லால் நேரு என்பது சரி. கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியா வந்தது? கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியா வந்தது? ஆன்சர் சர்ச்சில் என்பது சரி. எந்த ஆண்டு போஸ் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார்? கல்கத்தா மாநாட்டில் போஸ் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார். சுபாஷ் சந்திர போஸ். அது எந்த ஆண்டு? ஆன்சர் 1939 ஆண்டு என்பது சரி. ராஷ்டிரிய சுயசேவா சங்கம் RSS தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? RSS தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் 1925 என்பது சரி. கௌராக் சினி சபைகள் என்பது என்ன? கௌராக் சினி சபைகள் என்பது என்ன? கௌராக் சினி சபைகள் என்பது பாத்தீங்கன்னா பசு பாதுகாப்பு சங்கங்கள் என்பது சரியான விடை. சுதந்திர தொழிலாளர் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? சுதந்திர தொழிலாளர் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1937 என்பது சரி. மூக் நாயக் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? அதற்கு பொருள் பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாதவர்களின் தலைவர். இந்த பத்திரிகையை வெளியிட்டவர் அம்பேத்கர் என்பது சரி. இந்திய பணியாளர் சங்கம் அமைத்தவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. இந்திய பணியாளர் சங்கம் அமைத்தவர் ஆன்சர் கோபாலகிருஷ்ண கோகலே என்பது சரி. கல்கத்தாவின் முதல் சணல் ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? கல்கத்தாவில் முதல் சணல் ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1855 என்பது சரி. கோயம்புத்தூர் மதுக்கரை சிமெண்ட் தொழிற்சாலை அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? கோயம்புத்தூர் மதுக்கரை அதில் உள்ள சிமெண்ட் தொழிற்சாலை அமைக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் 1932 என்பது சரி. தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம் எங்கு நடைபெற்றது? 1928 தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம் நடைபெற்ற இடம் எது? பொன்மலை, திருச்சி பொன்மலை என்பது சரி. மீரட் சதி வழக்கு நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? மீரட் சதி வழக்கு நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் 1929 என்பது சரி. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் பற்றி கூறும் பிரிவு எந்த பிரிவு? இது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு 315 என்பது சரி. இந்தியாவின் முதல் அமைச்சரவை செயலர் யார்? இந்தியாவின் முதல் அமைச்சரவை செயலர் யார்? ஆப்ஷன்ல NR பிள்ளை என்பது சரி. இந்திய அரசு அலுவல் விதி கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இந்திய அரசால் அலுவல் விதி கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஆன்சர் 1961 என்பது சரி. இந்தியாவின் குரல் என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார்? இந்தியாவின் குரல் என்ற பத்திரிகையை நடத்தியவர் தாதாபாய் நவ்ரோஜி என்பது சரி. இந்திய நீதித்துறையின் பரிணாம வளர்ச்சி யார் காலத்தில் நடந்தது? இந்திய நீதித்துறையில பரிணாம வளர்ச்சி யார் காலத்தில் நடந்தது? வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்பது சரி. நிஜாமத் என்றால் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. நிஜாமத் அப்படின்னா என்ன? ஆன்சர் பொது நிர்வாகம் தான் நிஜாமத் என்று அழைக்கப்பட்டது. 1771 யாரை மராத்தியர் மீண்டும் தில்லிக்கு அழைத்து வந்தனர்? 1771 யாரை மராத்தியர் மீண்டும் தில்லிக்கு அழைத்து வந்தனர்? அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆலம் என்பது சரி. சால்பை உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு?
சால்பை உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1782 என்பது சரி. சாரி நௌபத் என்பவர் யார்? சாரி நௌபத் என்பவர் யார்? ஆப்ஷன்ல சாரி நௌபத் என்பவர் குதிரைப்படை தளபதி ஆவார். உலகை வெல்பவர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? உலகை வெல்பவர் என்று அழைக்கப்பட்டவர் அவுரங்கசீப் என்பது சரி. கான்வா போர் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? கான்வா போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? ஆன்சர், கான்வா போர் நடைபெற்ற ஆண்டு 1527 ஆண்டாகும். பிரிவு 53 கூறுவது என்ன? இந்திய அரசியலமைப்பு பிரிவு 53 கூறுவது என்ன? ஆன்சர், குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தை பற்றி கூறும் பிரிவு ஆகும். மாநில நிர்வாகம் அரசியலமைப்பின் எந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது? மாநில நிர்வாகம் அரசியலமைப்பின் எந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர், பகுதி 6 என்பது சரி. மாநிலத்தின் முதல்வர் நியமனம் பற்றி கூறும் பிரிவு எந்த பிரிவு? மாநிலத்தில் முதலமைச்சர் நியமனம் பற்றி கூறும் பிரிவு என்ன? ஆப்ஷன்ல பிரிவு 164 1 என்பது சரி. உலகின் முதல் மைய வங்கிகளான ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? உலகின் முதல் மைய வங்கியான ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி எந்த ஆண்டு தோன்றியது? ஆன்சர் கரெக்ட் தான், 1656 ஆண்டு. கிருஷ்ணதேவராயர் அவருடைய வம்சம் என்ன வம்சம்? இதுல 4 வம்சங்களை பத்தி படிச்சிருப்போம். கிருஷ்ணதேவராயர் வம்சம் பாத்தீங்கன்னா துளுவ வம்சத்தை சார்ந்தவர். தன் நாணயங்களில் 2ஆம் அலெக்சாண்டர் என பொறித்து கொண்டவர் யார்? தன் நாணயங்களில் 2ஆம் அலெக்சாண்டர் என பொறித்து கொண்டவர் பாமன் ஷா என்பது சரி. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் 1951 ஆண்டாகும். 1890 பௌத்த சங்கம் அமைத்தவர் யார்? 1890 பௌத்த சங்கம் அமைத்தவர் சிங்காரவேலர் என்பது சரி. பிரபந்த இலக்கியம் என்பது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க, பிரபந்த இலக்கியம் என்பது என்ன? ஆன்சர், பல்வேறு வகையான பாடல் கொண்டதுதான் பிரபந்த இலக்கியமாகும். தமிழகத்தில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன? தமிழகத்தில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன? ஆன்சர் 7 என்பது சரி. மாங்குளம் கல்வெட்டு எந்த பாண்டிய மன்னனை பற்றி குறிப்பிடுகிறது? மாங்குளம் கல்வெட்டு எந்த பாண்டிய மன்னனை பற்றி குறிப்பிடுகிறது? ஆன்சர், நெடுஞ்செழியன் என்பது சரி. ராஜசூய யாகத்தை நடத்திய அரசன் யார்? ராஜசூய யாகம் இதை நடத்திய அரசன் ஆன்சர் பெருநற்கிள்ளி என்பது சரி. நாசிக் கல்வெட்டு யாருடையது? நாசிக் கல்வெட்டு யாருடையது? ஆன்சர், நாசிக் கல்வெட்டு பாத்தீங்கன்னா கௌதம பாலஸ்ரீ உடையது நாசிக் கல்வெட்டு ஆகும். சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு எங்கு நடந்தது? சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் செங்கல்பட்டு என்பது சரி. எந்த பிரிவின்படி இந்தி அலுவலக மொழியாக உள்ளது? அது எந்த பிரிவின்படி? இந்தி பாத்தீங்கன்னா அலுவலக மொழியாக பிரிவு 313 படி உள்ளது. எந்த ஆண்டு பெரியார் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? எந்த ஆண்டு பெரியார் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஆன்சர் 1938 ஆண்டு. சுய உதவிக்குழுக்கள் அதாவது சுய உதவிக்குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? சுய உதவிக்குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1992 ஆண்டாகும். இரட்டை நஞ்சாக்கள் என்று இடப்பெயர்ச்சியை கூறியவர் யார்? இரட்டை நஞ்சாக்கள் என்று இடப்பெயர்ச்சியை கூறியவர் சுமாச்சர் என்பது சரி. மசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு உள்ளது? மசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை உள்ள இடம் பாத்தீங்கன்னா மும்பை என்பது சரி. இந்தியாவில் மிக குறைவான தேசிய நெடுஞ்சாலை எது? ஆப்ஷன்ல பாருங்க, இந்தியாவில் மிக குறைவான கிலோமீட்டர் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை NH-47A என்பது சரி. எந்த காலத்தில் சிந்து சமவெளி நாகரீகம் வீழ்ச்சி அடைந்தது? அது எந்த காலம்? ஆன்சர், பொது ஆண்டு முன் 1900 சிந்து சமவெளி நாகரீகம் வீழ்ச்சி அடைந்தது.
1831 அலெக்சாண்டர் பர்ன்ஸ் எந்த இடத்தில் ஆய்வு செய்தார்? 1831 அலெக்சாண்டர் பர்ன்ஸ் ஆய்வு செய்த இடம் எது? ஆன்சர் அம்ரி என்பது சரி. முதல் இசை மாநாடு, அதாவது முதல் தமிழிசை மாநாடு நடந்த ஆண்டு என்ன? முதல் தமிழிசை மாநாடு நடந்த ஆண்டு 1943 ஆண்டாகும். பெரியார் எந்த ஆண்டு காங்கிரஸை விட்டு வெளியேறினார்? பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறிய ஆண்டு பாத்தீங்கன்னா 1925 ஆண்டாகும். மறைமலை அடிகள் எந்த பத்திரிகையில் பணியாற்றினார்? மறைமலை அடிகள் எந்த பத்திரிகையில் பணியாற்றினார்? ஆன்சர் சித்தாந்த தீபிகா என்பது சரி. 1578 தம்பிரான் வணக்கம் என்ற நூல் எங்கு வெளியிடப்பட்டது? 1578 தம்பிரான் வணக்கம் என்ற நூல் எந்த இடத்தில் வெளியிடப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா கோவா என்பது சரி. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டது? இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் அமைக்கப்பட்ட இடம் டார்ஜிலிங் என்பது சரி. இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் மாநிலம் ஜார்க்கண்ட் ஆகும். ஆதிவாசிகளுக்காக போராட்டம் நடத்தியவர் அவர் யார்? ஆதிவாசிகளுக்காக போராட்டம் நடத்தியவர் அல்லூரி சீதாராம ராஜு என்பது சரி. பாகிஸ்தான் என்ற பதம் யாரால் உருவாக்கப்பட்டது? பாகிஸ்தான் என்ற பதம் பாத்தீங்கன்னா ரஹமத் அலி அவரால் உருவாக்கப்பட்டது. 1924 இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் எங்கு தோற்றுவிக்கப்பட்டது? 1924 இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் தோற்றுவிக்கப்பட்ட இடம் கான்பூர் என்பது சரி. தமிழகத்தில் கிளாபத் இயக்கம் போன்ற மாநாடு எங்கு நடத்தப்பட்டது? தமிழகத்துல கிளாபத் இயக்கம் போன்ற மாநாடு நடைபெற்ற இடம் ஈரோடு என்பது சரி. யார் ஆட்சியின் போது நீல் சிலை அகற்றப்பட்டது? யாருடைய ஆட்சியின் போது நீல் சிலை அகற்றப்பட்டது? ராஜாஜி என்பது சரி. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் இராணுவத்தினர் இடையே மோதல் நடைபெற்ற இடம் எது? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் இராணுவத்தினரிடையே மோதல் நடைபெற்ற இடம் மதுரை என்பது சரி. காந்திய அரசியலமைப்பு திட்ட வரைபடத்தை வரைந்தவர் யார்? காந்திய அரசியலமைப்பு திட்ட வரைபடம் அதை வரைந்தவர் சர்மா நாராயணன் என்பது சரி. எந்த அட்டவணையில் நகராட்சியின் அதிகாரம், பணிகள், பொறுப்புகள் கோரப்பட்டுள்ளன? அது இந்திய அரசியலமைப்பு எந்த அட்டவணையில்? ஆன்சர் 12வது அட்டவணை என்பது சரி. 1991 வர்த்தக கொள்கையின்படி எத்தனை பொருட்கள் தடை செய்யும் பட்டியலில் இருந்தன? 1991 வர்த்தக கொள்கையின்படி எத்தனை பொருட்கள் பாத்தீங்கன்னா 71 பொருட்கள் தடை செய்யும் பட்டியலில் இருந்தன. ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம், அதாவது எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் எங்கு துவக்கப்பட்டது? ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் தோற்றுவிக்கப்படும் இடம் பாத்தீங்கன்னா காட்லா என்பது சரி. வாழ்க்கை தர குறியீட்டெண்ணின் அளவீடுகள் யாவை? அந்த அளவீடுகள் என்ன? ஆன்சர் வாழ்க்கை தர குறியீட்டெண்ணின் அளவுகள் 1 முதல் 100 வரை என்பது சரி. காத்திருப்பு காலம் மிக குறைவான உள்ள தொழில் எந்த தொழில்? காத்திருப்பு காலம் மிக குறைவாக உள்ள தொழில் பாத்தீங்கன்னா சிறு தொழில் என்பது சரி. கரீப் கட்டே என அழைக்கப்படும் திட்டம் எந்த திட்டம்? கரீப் கட்டே என அழைக்கப்படும் திட்டம் எந்த 5 ஆண்டு திட்டம் பாத்தீங்கன்னா 6ஆம் 5 ஆண்டு திட்டமாகும். எதற்கு மாற்றாக நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது? நிதி ஆயோக் ஜனவரி 1, 2015 அமைக்கப்பட்டது. எதற்கு மாற்றாக? ஆன்சர் திட்டக்குழு என்பது சரி. முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அதற்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா வேளாண்மை. முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1951 தொடங்கப்பட்டது. முதல் சணல் தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட்டது? முதல் சணல் தொழிற்சாலை அமைக்கப்பட்ட இடம் ரேஸ்ரா என்பது சரி. எந்த போருக்கு பின் ஆங்கிலேயர்கள் நில எல்லையை விரிவாக்கும் கொள்கையை பின்பற்றினர்? அது எந்த போருக்கு பின்? ஆன்சர் கிளாசிக் போர் என்பது சரி. தங்க புரட்சி எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன்ல பாருங்க. தங்க புரட்சியுடன் தொடர்புடையது பழங்கள் என்பது சரி. லக்னோவில் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? லக்னோ கிளர்ச்சி, இதற்கு லக்னோவில் அந்த கிளர்ச்சி ஏற்பட்ட போது தலைமை தாங்கியவர் ஆன்சர் பேகம் ஹஜ்ரத் மஹால் என்பது சரி. முண்டா கிளர்ச்சி எங்கு தோன்றியது? முண்டா கிளர்ச்சி தோன்றிய இடம் என்ன?
ஆன்சர் ராஞ்சி என்பது சரியான விடை. கடைசி ஒன்று, 1824ஆம் ஆண்டு சிப்பாய்கள் கடல் வழியாக எங்கு செல்ல மறுத்தனர்? எந்த நாட்டிற்கு செல்ல மறுத்தனர்? ஆன்சர் பர்மா என்பது சரியான விடை. கண்டங்களின் மேற்பகுதி என்னவென்று அழைக்கப்படுகிறது? கண்டங்களின் மேற்பகுதி அழைக்கப்படுகிறது என்னவாறு? ஆன்சர் கரெக்ட் தான். கண்டங்களின் மேற்பகுதி பார்த்தீங்கன்னா சியால் என்று அழைக்கப்படுகிறது. 101வது திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 101வது சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் 2016 என்பது சரி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்ற எத்தனை உறுப்பினர்கள், அதாவது கட்சி மற்றும் பகுதிகள் சேர்ந்து இருந்தனர்? இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்ற எத்தனை உறுப்பினர்கள், கட்சி மற்றும் பகுதிகளை சேர்ந்து மொத்த உறுப்பினர்கள்? ஆன்சர் 389 பேர். மூலப்பொருள்களை பயன்பாட்டு பொருளாக மாற்றுவது என்ன தொழில்? அதுல என்ன வகை தொழில்? மூலப்பொருள்களை பயன்பாட்டு பொருள்களாக மாற்றுவது என்ன வகை தொழில்? ஆன்சர் இரண்டாம் நிலை தொழில்கள் என்பது சரி. ஜஸ்ட் நீங்க ஆன்சர் அப்படியே நோட் பண்ணிட்டு கண்டிப்பா பாட்டே வாங்க. கொடுமணல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கொடுமணல் பற்றி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கொடுமணல் பற்றி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் 10 என்பது சரி. பொருள் லேசானதா அல்லது கனமானதா என்பதை தீர்மானிக்கும் அளவு என்ன அளவு? ஆப்ஷன்ல பாருங்க. பொருள் லேசானதா அல்லது கனமானதா என்பதனை தீர்மானிக்கும் அளவு என்ன? ஆன்சர் அடர்த்தி என்பது சரி. உலக உணவு தின நாள் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? உலக உணவு தின நாள் எது? ஆன்சர் அக்டோபர் 16ஆம் தேதி என்பது சரி. தேசிய கீதத்துக்கு இணையாக தேசிய பாடல் என அறிவித்தவர் யார்? அந்த நம்ம தேசிய கீதத்துக்கு இணையாக வந்தே மாதரம் தேசிய பாடல் என அறிவித்தவர் ஆன்சர் ராஜேந்திர பிரசாத் என்பது சரி. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்றவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்றவர் யார்? காளிதாசர் என்பது சரி. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்றவர் காளிதாசர் ஆவார். வளங்களின் மனிதனின் பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்ற கூற்றை கூறியவர் யார்? வளங்கள் என்பது மனிதனின் பேராசைக்கு கிடையாது, அவனது தேவைக்கு மட்டுமே என்ற கூற்றை கூறியவர் காந்தி அவர்கள். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் சுமேரியர்கள் என்பது சரி. பாரிஸ் சாந்து ஜிப்சத்தை என்ன செய்யும் போது கிடைக்கிறது? ஜிப்சத்திலிருந்து பாரிஸ் சாந்து கிடைக்கிறது. ஜிப்சத்தை என்ன செய்யும் போது பாரிஸ் சாந்து கிடைக்கிறது? ஆன்சர் அதனை வெப்பப்படுத்தும் போதுதான் நமக்கு பாரிஸ் சாந்து கிடைக்கிறது. குலாம் கிரி அதாவது அடிமைத்தனம் என்ற நூலை எழுதியவர் யார்? குலாம் கிரி என்ற நூலை எழுதியவர் ஜோதிபா பூலே என்பது சரி. தேசிய சமூக மாநாடு என்னும் அமைப்பு யாருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்டது? தேசிய சமூக மாநாடு என்னும் அமைப்பு யாருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ரானடே என்பது சரி. சிவபாத சேகரன் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. சிவபாத சேகரன் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் முதலாம் ராஜராஜன் தான் சிவபாத சேகரன் என அழைக்கப்பட்டார். இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதி பார்த்தீங்கன்னா மவுண்ட் சின்ராம். அந்த மவுண்ட் சின்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது? மவுண்ட் சின்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் மேகாலயா என்பது சரி. எவ்வளவு கரைப்பொருள் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் கரையும் என்பதற்கான அளவீடாகும். அது எவ்வளவு கரைபொருள் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் கரையும் என்பதற்கான அளவீடு எது? ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் கரைதிறன் என்பது சரி. கரைதிறன் தான் எவ்வளவு கரைபொருள் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் கரையும் என்பதற்கான அளவீடு ஆகும். முதலாம் ராஜேந்திரன் எங்கு வேத கல்லூரியை நிறுவினார்? முதலாம் ராஜேந்திரன் வேத கல்லூரியை நிறுவினார் எங்கேன்னு பாத்தீங்கன்னா எண்ணாயிரம். இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. குத்தகைக்காரர்கள் இவங்களுக்கு சொந்த நிலம் கிடையாது. இவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? குத்தகைக்காரர்கள் சொந்த நிலம் இல்லை. அவங்க எவ்வாறு அழைக்கப்பட்டனர் பாத்தீங்கன்னா உளுகுடி என்று அழைக்கப்பட்டனர். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு?
பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் 1664 ஆண்டாகும். ஆம்பூர் போர் நடந்த ஆண்டு எந்த ஆண்டு? ஆம்பூர் போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? ஆப்ஷன்ல 1749 என்பது சரி. ஆவர்த்தன வரிசைப்படுத்தலுக்கு அணு எண் என்பது சிறந்த அடிப்படை என்ற உண்மையை கண்டறிந்தவர் யார்? அந்த ஆவர்த்தன வரிசைப்படுத்தல் அதற்கு அணு எண் தான் மிக முக்கியம், சிறந்த அடிப்படை என்ற உண்மையை கண்டறிந்தவர் ஆன்சர் ஹென்றி மோஸ்லே என்பது சரி. நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1946 என்பது சரி. மொழிவாரி மாகாண கோரிக்கையை ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி எது? மொழிவாரி மாகாண கோரிக்கையை ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி ஆன்சர் ஜேவிபி கமிட்டி என்பது சரி. இந்திய கடற்படையின் கழகத்தை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி செய்தவர் யார்? சரி, இந்திய கப்பற்படையின் கழகத்தை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி செய்தவர் யார்? ஆன்சர் வல்லபாய் பட்டேல் என்பது சரி. யாருடைய சமரச முயற்சியால் வேவல் திட்டம் மற்றும் சிம்லா மாநாடு நடந்தது? அது யாருடைய சமரச முயற்சி? ஆன்சர் ராஜாஜி அவர்களின் சமரச முயற்சியால் தான் வேவல் திட்டம் மற்றும் சிம்லா மாநாடு நடைபெற்றது. ஜின்னா இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் என்று கூறியவர் யார்? ஜின்னா இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் என்றவர் சரோஜினி நாயுடு என்பது சரி. மகத் சத்தியாகிரகம் யாரால் நடத்தப்பட்டது? மகத் சத்தியாகிரகம் இது யாரால் நடத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் என்பது சரி. தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடந்தது? தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரகம் பாத்தீங்கன்னா ராஜாஜி தலைமையில் நடந்தது என்பது சரி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1920 என்பது சரி. சாண்டர்ஸ் கொலை வழக்கில் தொடர்புடையவர் யார்? சாண்டர்ஸ் கொலை வழக்கு இதில் தொடர்புடையவர் யார்? ஆப்ஷன்ல யாருன்னு பாருங்க, பகத்சிங் என்பது சரி. குடியரசுத் தலைவர் பல்வேறு அமைச்சகத்திற்கு பணி ஒதுக்கீடு பற்றி கூறும் பிரிவு என்ன? குடியரசுத் தலைவர் பல்வேறு அமைச்சகத்திற்கு பணி ஒதுக்கீடு செய்கிறார் என்பதை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு 77 என்பது சரி. இந்தியாவில் காலனி ஆட்சியில் எந்த ஆண்டு வரை நிர்வாகம் கிடையாது? நிர்வாகமே காலனி ஆட்சியில் எந்த ஆண்டு வரை இருந்தது இல்லை? ஆன்சர் 1773 ஆண்டு வரை என்பது சரி. மறைமுக வரி எத்தனை பேர் மீது விழுகிறது? மறைமுக வரி எத்தனை நபர் மீது விழுகிறது? ஆன்சர் பல நபர்கள் மீது விழுகிறது என்பது சரி. 4 புனித விதிகளை கூறியவர் யார்? 4 புனித விதிகளை கூறியவர் யார்? ஆன்சர் ஆடம் ஸ்மித் என்பது சரி. பிசிக்கல் என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் என்ன? பிசிக்கல் என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் என்ன? ஆன்சர் பிசிக்கல் என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் பாத்தீங்கன்னா கூடை என்பது சரி. காரன்வாலிஸ் சட்ட விதிகளின் தொகுப்பு எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? காரன்வாலிஸின் சட்ட விதிகளின் தொகுப்பு எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஆன்சர் 1793 என்பது சரி. தமிழக பள்ளிகளில் திருக்குறளை ஆழமாக கற்க வழிவகுத்த நீதிமன்றம் எந்த நீதிமன்றம்? தமிழக பள்ளிகளில் திருக்குறளை ஆழமாக கற்க வழிவகுத்த நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றம் என்பது சரி. தரோகா என்பவர் யார்? தரோகா என்பவர் யார்? ஆன்சர் தரோகா என்பது காவல் அதிகாரியை குறிக்கும். ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ரயத்துவாரி முறை இதை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் தாமஸ் மன்றோ என்பது சரி. புரந்தர் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? புரந்தர் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1665 ஜூன் 11 என்பது சரி. நிலவரிக்கு மேலாக விதிக்கப்பட்ட வரி எந்த வரி? நிலவரிக்கு மேலாக விதிக்கப்பட்ட வரி எந்த வரின்னு பாத்தீங்கன்னா அப்வாப் வரி என்பது சரி. சிவாஜி யாரை குருவாக ஏற்றுக்கொண்டார்?
சிவாஜி யாரை குருவாக ஏற்றுக்கொண்டார்? ராம்தாஸ் என்பது சரி. வெஸ்ட் மினிஸ்டர் நாடாளுமன்ற முறை எந்த நாட்டில் உள்ளது? வெஸ்ட் மினிஸ்டர் நாடாளுமன்ற முறை எந்த நாட்டில் உள்ளது? ஆன்சர் வெஸ்ட் மினிஸ்டர் நாடாளுமுறை பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் உள்ளது என்பது சரி. அக்பர் உருவாக்கிய புதிய தலைநகர் எது? அக்பர் உருவாக்கிய புதிய தலைநகர் எது? ஆன்சர் பதேபூர் சிக்ரி என்பது சரியான விடை. விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்று நம்பியவர் யார்? விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்று நம்பியவர் யார்? ஆன்சர் ஷெர்ஷா என்பது சரியான விடை. பிரதமர் அலுவலகம் எந்த ஆண்டு துவக்கப்பட்டது? பிரதமர் அலுவலகம் எந்த ஆண்டு துவக்கப்பட்டது? ஆன்சர் பிரதமர் அலுவலகம் துவங்கப்பட்ட ஆண்டு 1947 ஆண்டாகும். பிரிவு 63 முதல் 70 வரை யாரை பற்றி கூறுகிறது? 63 to 70 யாரை பற்றி கூறுகிறது? இந்திய அரசியலமைப்பு பிரிவு. ஆன்சர் குடியரசு துணைத் தலைவர் என்பது சரி. இந்திய அரசியலமைப்பின் நெருக்கடி கால அதிகாரங்கள் இந்திய அரசமைப்பின் எந்த பாகத்தில் உள்ளது? நெருக்கடி கால அதிகாரங்கள் இந்திய அரசமைப்பின் எந்த பாகத்தில் உள்ளது? ஆன்சர் பகுதி 18 பாகம் 18 என்பது சரியான விடை. தூய பொருள் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? தூய பொருள் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? தூய பொருள் பார்த்தீங்கன்னா தனிமம் மற்றும் சேர்மம் என்று பிரிக்கப்படுகிறது. எந்த நகரில் கூட்டப்பட்ட பன்னாட்டு நிதிய மாநாடில் எடுக்கப்பட்ட முடிவு அடிப்படையில் பல நாடுகளில் மைய வங்கிகள் தோற்றுவிக்கப்பட்டன? அது எந்த நகரில் கூட்டப்பட்ட பன்னாட்டு நிதிய மாநாடு? அதன் அடிப்படையில் தான் பல நாடுகளில் மைய வங்கிகள் தோற்றுவிக்கப்பட்டன. அது எந்த நகர்? பிரசல்ஸ் என்பது சரி. கிருஷ்ணதேவராயர் தனது வெற்றி தூணை எங்கு நிறுவினார்? கிருஷ்ணதேவராயர் தமது வெற்றி தூணை நிறுவிய இடம் சிம்மாச்சலம் என்பது சரி. மதுரா விஜயம் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? மதுரா விஜயம் என்ற நூல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கங்காதேவி. அவர் குமார கம்பண்ணாவின் வெற்றி குறித்து எழுதப்பட்ட நூல். விஜயநகர பேரரசின் முத்திரை என்ன? விஜயநகர பேரரசின் அரச முத்திரையாக விளங்கியது பன்றி என்பது சரி. அரேபியரின் சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல் எந்த நூல்? அரேபியர் சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல் எது? ஆன்சர் சச் நாமா என்பது சரி. ஆற்றுத்தீவான ஸ்ரீரங்கம் எதன் இடையே எந்த ஆற்றுகளுக்கு இடையே அமைந்துள்ளது? ஆற்றுத்தீவான ஸ்ரீரங்கம் எந்த ஆற்றுகளுக்கு இடையே அமைந்துள்ளது? 2 ஆறுகளுக்கு இடையே. ஆன்சர் கொள்ளிடம் காவேரி இடையே அமைந்துள்ளது ஆற்றுத்தீவான ஸ்ரீரங்கமாகும். பின்னடையும் பருவக்காற்று எந்த கடலில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது? பின்னடையும் பருவக்காற்று எந்த கடலில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது? வங்கக்கடல் என்பது சரி. வேட்டங்குடி பறவை சரணாலயம் எங்கு உள்ளது? வேட்டங்குடி பறவை சரணாலயம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் சிவகங்கை என்பது சரி. ஏற்காடு எந்த மலையில் அமைந்துள்ளது? ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது ஏற்காடு எந்த மலையில் அமைந்துள்ளது? ஆன்சர் சேர்வராயன் மலை என்பது சரி. பாரதியார் எந்த பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றார்? பாரதியார் எந்த பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றார்? ஆன்சர் அலகாபாத் பல்கலைக்கழகம் என்பது சரி. திருக்குறள் அரசனின் இயல்பு கூறும் அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை உள்ளன? திருக்குறள்ல அரசனின் இயல்பு கூறும் அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை உள்ளன பாத்தீங்கன்னா 25 அதிகாரங்கள் உள்ளன. களப்பிரர்கள் காலம் என்ன? களப்பிரர் காலம் பொது ஆண்டு 300 to 600 என்பது சரி. காற்றழுத்த விசை குழாய் நகரம் என அழைக்கப்படும் ஊர் எது? காற்றழுத்த விசை குழாய் நகரம் கோயம்புத்தூர் என்பது சரி. பருத்தி அறுவை சிகிச்சை உற்பத்தி செய்யும் தமிழக ஊர் எது? பருத்தி அறுவை சிகிச்சை அந்த பொருட்களை எல்லாம் உற்பத்தி செய்யும் தமிழக ஊர் ராஜபாளையம் என்பது சரி.
அசோகர் கல்வெட்டுகளில் சத்தியபுத்ரா என குறிப்பிடப்பட்டுள்ள அரசன் யார்? அசோகர் கல்வெட்டுகள்ல சத்தியபுத்ரா என குறிப்பிடப்பட்டுள்ள அரசன் யாருன்னு பாத்தீங்கன்னா அதியமான். பௌத்த துறவிகளுக்கு நில வரிவிலக்கு அளிக்கப்பட்டதை கூறும் கல்வெட்டு எந்த கல்வெட்டு? பௌத்த துறவிகளுக்கு நில வரிவிலக்கு அளிக்கப்பட்டதை கூறும் கல்வெட்டு நனிகாட் கல்வெட்டு என்பது சரி. அசோகர் கல்வெட்டு எந்த நூற்றாண்டை சார்ந்தது? அசோகர் கல்வெட்டு எந்த நூற்றாண்டை சார்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் நூற்றாண்டு என்பது சரி. மின்னோட்டத்தின் SI அலகு என்ன? மின்னோட்டத்தின் SI அலகு என்ன? ஆன்சர் ஆம்பியர் என்பது சரி. சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காக ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என்றவர் யார்? சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காக ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என்றவர் ஐயா காமராசர் ஆவார். எந்த ஆண்டு நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? நீதி கட்சி திராவிடர் கழகம் என மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1944ஆம் ஆண்டாகும். 20 அம்ச திட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? இது இந்திரா காந்தி காலத்திலே நினைக்கிறேன். 20 அம்ச திட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1975 என்பது சரி. இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களுக்காக தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களுக்காக தொடங்கப்பட்ட ஆண்டு 1857ஆம் ஆண்டாகும். கொங்கன் ரயில்வே அமைத்ததில் இல்லாத மாநிலம் எது? இந்த மாநிலத்துல கொங்கன் ரயில்வே கிடையாது. கொங்கன் ரயில்வே அமைத்ததில் இல்லாத மாநிலம் ஆன்சர் ஆந்திரா என்பது சரி. எந்த அரசர் சாகி அதாவது ராயல் சாலையை அமைத்தார்? எந்த அரசர் சாகி சாலை அதாவது ராயல் சாலை என்று சாலையை அமைத்தார்? ஆன்சர் ஷெர்ஷா சூரி என்பது சரி. நாட்டின் 15வது மக்கள் தொகை நடத்தப்பட்ட ஆண்டு என்ன? 15வது மக்கள் தொகை அது நடத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஆன்சர் 2011ஆம் ஆண்டு தான் 15வது மக்கள் தொகை நடத்தப்பட்டது. ஹரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஹரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? செபு என்பது சரி. உவே சாமிநாதர் சிலப்பதிகாரத்தை புதுப்பித்த ஆண்டு எந்த ஆண்டு? உவேசா சிலப்பதிகாரத்தை புதுப்பித்த ஆண்டு 1892 என்பது சரி. நரோரா அணுமின் நிலையம் எங்கு உள்ளது? அமைந்துள்ள மாநிலம் எது? நரோரா அணுமின் நிலையம் அமைந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம் என்பது சரி. இந்திய மேங்கனீஸ் தாது நிறுவனம் அதாவது மொயில்னு சொல்லுவோம், மேங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட், அதனுடைய தலைமையிடம் எது? இந்திய மேங்கனீஸ் தாது நிறுவனத்தின் தலைமையிடம் எது? ஆன்சர் நாக்பூர் என்பது சரி. பைசாகி திருநாள் இது யாருடைய அறுவடை திருநாளாக கொண்டாடப்படுகிறது? பைசாகி திருநாள் இது யாருடைய அறுவடை திருநாள்னு பாத்தீங்கன்னா சீக்கியர்களின் அறுவடை திருநாளாக கொண்டாடப்படுகிறது. நீதி கட்சி முதலில் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? ஆன்சர் 1920ஆம் ஆண்டு என்பது சரி. உப்பு சட்டத்தை மீறி அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ருக்மணி லக்ஷ்மிபதி இவங்க தான் உப்பு சட்டத்தை மீறி அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ஆவார். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி யாரிடம் இருந்து நிலவரி வசூலிக்கும் உரிமையை பெற்றது? ஆப்ஷன்ல பாருங்க. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி யாரிடம் இருந்து நிலவரி வசூலிக்கும் உரிமையை பெற்றது? வங்காள நவாப் என்பது சரி. PQLI அதாவது பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸில் என்ன நீக்கப்படுகிறது? பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸில் என்ன நீக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா வருமானம் நீக்கப்படுகிறது என்பது சரி. கோடைகால பயிருக்கு காப்பீட்டு கட்டணம் எவ்வளவு? கோடைகால பயிருக்கு காப்பீட்டு கட்டணம் 2% என்பது சரி. எந்த ஆண்டு 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன? எந்த ஆண்டு 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1969ஆம் ஆண்டு. சுழல் திட்டம் நடைபெற்ற ஆண்டு என்ன? சுழல் திட்டம் எந்தெந்த ஆண்டுகள்ல சுழல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 78 மற்றும் 79 என்பது சரி. வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கியது யார்?
PQLI. வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியது யாருன்னு பாருங்க, மோரிஸ் டி மோரிஸ் என்பது சரி. பிலாய் எஃகு நிறுவனம் எந்த நாட்டு உதவியுடன் அமைக்கப்பட்டது? பிலாய்ல எஃகு நிறுவனம் எந்த நாட்டு உதவியுடன் அமைக்கப்பட்டது? ஆன்சர் ரஷ்யா என்பது சரி. இண்டிகோ கிளர்ச்சி எங்கு தோன்றியது? இண்டிகோ கிளர்ச்சி தோன்றிய இடம் எது? ஆன்சர் நடியா. நடியாவில் தான் இண்டிகோ கிளர்ச்சி தோன்றியது. பிளாசி போரில் தோற்கடிக்கப்பட்டவர் யார்? பிளாசி போர்ல தோற்கடிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சிராஜ் உத்தவ்லா. இவர் தான் பிளாசி போரில் தோற்கடிக்கப்பட்டவர் ஆவார். சாந்தலர்கள் எந்த மலையை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டனர்? சாந்தலர்கள் எந்த மலையை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டனர்? ராஜ்மஹால் மலை என்பது சரி. தெகிரி அணை எந்த நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது? தெகிரி அணை எந்த நதியின் பாத்தீங்கன்னா பகிரிதி அணை நதியின் பகிரிதி நதியின் மீது தான் தெகிரி அணை கட்டப்பட்டுள்ளது. எந்த வேளாண்மை மண் அரிப்பை தடுக்கிறது? எந்த வேளாண் முறை மண் அரிப்பை தடுக்கிறது? ஆன்சர் படிக்கட்டு முறை என்பது சரி. மாநில நிதி ஆணையம் யாரால் அமைக்கப்படுகிறது? மாநில நிதி ஆணையம் யாரால் அமைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆளுநர் என்பது சரி. சட்டமன்றம் கலைக்கப்படும் போது யார் பதவியை இழக்க மாட்டார்? ஒரு சட்டமன்றம் கலைஞ்சதுன்னா யார் பதவியை இழக்க மாட்டார்? ஆன்சர் சபாநாயகர் என்பது சரி. முடிவு வாக்கை மாநிலங்களவையில் யார் அளிக்கலாம்? முடிவு வாக்கை மாநிலங்களவையில், அதாவது அந்த காஸ்டிங் ஓட், அது யார் அளிக்கலாம்? ஆன்சர் குடியரசு துணைத் தலைவர் என்பது சரி. மக்களவைக்கு அதிகபட்சமாக மொத்தம் எத்தனை பேர் இருக்கலாம்? அதிகபட்சம் எத்தனை பேர் இருக்க முடியும்? ஆன்சர் மக்களவைக்கு அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 552 பேர் இருக்க முடியும். குடியரசுத் தலைவர் இல்லங்கள் இல்லாத இடம் எது? குடியரசுத் தலைவரோட இல்லங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு? ஆன்சர் இதுல அலகாபாத்ல குடியரசுத் தலைவர் இல்லம் கிடையாது. டெல்லி, சிம்லா, ஹைதராபாத்ல குடியரசுத் தலைவர் இல்லங்கள் உள்ளன. கடைசி கேள்வி, இரண்டாவது தரையின் போர் நடந்த ஆண்டு எந்த ஆண்டு? இரண்டாவது தரையின் போர் நடந்த ஆண்டு என்ன? ஆன்சர் 1192 என்பது சரி. 1767 ஆண்டு பூலித்தேவரை தோற்கடித்தவர் யார்? 1767 பூலித்தேவரை தோற்கடித்தவர் ஆன்சர் கேப்டன் கேம்பல் என்பது சரி. முதலாம் சந்திரகுப்தர் குமாரதேவி என்ற எந்த இளவரசியை மணந்தார்? முதலாம் சந்திரகுப்தர் குமாரதேவி என்ற எந்த பகுதி இளவரசியை மணந்தார்? ஆன்சர் லிச்சாவி என்பது சரி. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 2013 என்பது சரி. FW எல்லிஸ் புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவிய ஆண்டு எந்த ஆண்டு? எல்லிஸ் புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவிய ஆண்டு 1816 என்பது சரி. கர்நாடக உடன்படிக்கை எப்போது ஏற்படுத்தப்பட்டது? கர்நாடக உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான், ஜூலை 31, 1801 என்பது சரி. நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி முறையான அகழ்வாய்வு நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி முறையான அகழ்வாய்வு நடைபெற்ற ஆண்டு 1915 என்பது சரி. டாக்டர் சி நடேசனார் எனும் மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகம் எனும் அமைப்பை உருவாக்கிய ஆண்டு என்ன? நடேசனார் மதராஸ் ஐக்கிய கழகம் எனும் அமைப்பை உருவாக்கிய ஆண்டு 1912 என்பது சரி. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? 1982 என்பது சரி. பிரபலமாக கப்பலுக்கு வாயில் இருப்பு என்று அழைக்கப்பட்ட திட்டம் எதனோடு, எந்த நாட்டோடு தொடர்புடையது? கப்பலுக்கு வாயில் இருப்பு என்று அழைக்கப்பட்ட திட்டம் எதனோடு தொடர்புடையது? ஆன்சர் அமெரிக்கா என்பது சரி. மிருகச்சடிகம் என்ற நூலை எழுதியவர் யார்? மிருச்சகடிகம் என்ற நூலை எழுதியவர் யார்? மிருச்சகடிகம் என்ற நூலை எழுதியவர் ஆன்சர்
சூத்திரகர் என்பது சரி. வேலூர் புரட்சியின் முதல் பலியாக கருதப்படுபவர் யார்? வேலூர் புரட்சி 1806 நடந்த புரட்சி. அதில் முதல் பலியாக கருதப்படுபவர் கர்னல் பேன்கோர்ட் என்பது சரி. இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் முதலில் பங்கேற்றது? இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் முதலில் பங்கேற்றது? ஆன்சர் 1937 என்பது சரி. யூசுப் கான் என்றும் கான் சாஹிப் என்றும் அழைக்கப்பட்ட மருதநாயகம். மருதநாயகத்தோட பெயர் பார்த்தீங்கன்னா யூசுப் கான். கான் சாஹிப் என்றும் அழைக்கப்பட்டவர். அவர் எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார்? யூசுப் கான் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1764 ஆண்டாகும். தமிழக அரசு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்த ஆண்டு எந்த ஆண்டு? தமிழக அரசு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்த ஆண்டு 1989 என்பது சரி. கவிராஜா என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. கவிராஜா என்ற பட்டத்தை பெற்றவர் சமுத்திரகுப்தர் என்பது சரி. வாங்கும் சக்தியை கண்காணிப்பதற்கான ஒரு முறை எது? ஆப்ஷன்ல பாருங்க. வாங்கும் சக்தியை கண்காணிப்பதற்கான ஒரு முறை. ஆன்சர் நுகர்வோர் விலை குறியீட்டு எண் என்பது சரி. மதுரை நாயக்கராக விஸ்வநாத நாயக்கர் பதவியேற்ற ஆண்டு எந்த ஆண்டு? மதுரை நாயக்கராக விஸ்வநாத நாயக்கர் பதவியேற்ற ஆண்டு 1529 ஆண்டாகும். இரட்டைமலை சீனிவாசனின் சுயசரிதையான ஜீவிய சரித சுருக்கம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் சுயசரிதை பேரு பாத்தீங்கன்னா ஜீவிய சரித சுருக்கம். இது எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1939 என்பது சரியான விடை. தி ஹிந்து எனும் செய்தி பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? த ஹிந்து எனும் செய்தி பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு 1878 என்பது சரி. வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார்? வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட குப்த அரசர் பாத்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் என்பது சரி. கொல்கத்தாவில் அமைந்துள்ள ரயில்வே மண்டலம், மொத்தம் 17 ரயில்வே மண்டலங்கள்ல கொல்கத்தாவில் அமைந்துள்ள ரயில்வே மண்டலம் எது? ஆன்சர் தென்கிழக்கு ரயில்வே தான் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. 1925 நவம்பர் 21 அன்று எங்கே நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் சட்டசபையில் பிராமணர் அல்லாதோருக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் எனும் கோரிக்கையை முன்வைத்தார்? 1925 நவம்பர் 21 எங்கே நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டில் பெரியார் சட்டசபையில் பிராமணர் அல்லாதோருக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்தார்? ஆன்சர் காஞ்சிபுரம் என்பது சரி. குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் என்பது சரி. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் 1930 ஏப்ரல் 13 திருச்சிராப்பள்ளியில் இருந்து தொடங்கி எந்த நாள் அன்று தஞ்சாவூர் மாவட்டத்தின் வேதாரண்யத்தை சென்றடைந்தது? அது எந்த நாள்? 1930 ஏப்ரல் 13 தொடங்குறாங்க. எந்த நாள் வேதாரண்யத்தை சென்றடைந்தது? ஆன்சர் ஏப்ரல் 28 என்பது சரி. 1922 சௌரி சௌரா நிகழ்வில் எத்தனை காவலர்கள் கொல்லப்பட்டனர்? சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற ஆண்டு 1922. அதுல எத்தனை காவலர்கள் கொல்லப்பட்டனர்? 22 பேர் என்பது சரி. இந்திய வனவிலங்கு வாரியம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இந்திய வனவிலங்கு வாரியம் நிறுவப்பட்ட ஆண்டு 1952 என்பது சரி. தென்மேற்கு பருவக்காற்று பொதுவாக எந்த மாதத்தின் முதல் வாரத்தில் இந்தியாவின் தென்பகுதியில் தொடங்குகிறது? தென்மேற்கு பருவக்காற்று பொதுவாக எந்த மாதத்தின் முதல் வாரத்தில் இந்தியாவின் தென் பகுதியில் தொடங்குகிறது? ஜூன் என்பது சரி. பெரும் மக்களியல் பிளவு ஆண்டு என அழைக்கப்படும் ஆண்டு எந்த ஆண்டு? பெரும் மக்களியல் பிளவு ஆண்டு என்று அழைக்கப்படும் ஆண்டு பாத்தீங்கன்னா 1921 என்பது சரி. மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடைய சாதனைகளை குறிக்கிறது? மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடைய சாதனைகளை குறிக்கிறது? ஆன்சர் முதலாம் சந்திரகுப்தர் என்பது சரி. ஹரப்பா நாகரிக பகுதிகளில் எந்த வடிவிலான சர்ட் எடைகள் கிடைத்துள்ளன? ஹரப்பா நாகரிக பகுதிகளில் எந்த வடிவிலான செர்ட் எடைகள் கிடைத்துள்ளன?
அதனுடைய எடைகள் வடிவம் பார்த்தீங்கன்னா கன சதுரம் என்பது சரி. மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் அரபு மொழி என்பது சரி. புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் 1973 என்பது சரி. பரப்பளவை பொறுத்து இந்தியா உலகளவில் எத்தனையாவது பெரிய நாடாக உள்ளது? பரப்பளவை பொறுத்து இந்தியா உலகளவில் எத்தனையாவது பெரிய நாடாக உள்ளது? ஆன்சர் 7வது பெரிய நாடு என்பது சரி. கீழ்கண்ட எந்த இடத்தில் தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? அது எந்த இடம்? எந்த இடத்தில் தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ராகி கர்கி என்பது சரியான விடை. இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH7 என்பது சரி. கிழக்கு தொடர்ச்சி மலை அதனுடைய மற்றொரு பெயர் என்ன? கிழக்கு தொடர்ச்சி மலை டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. கிழக்கு தொடர்ச்சி மலை பார்த்தீங்கன்னா பூர்வாதிரி மலை என்றும் அழைக்கப்படுகிறது. வங்காள விரிகுடாவில் உள்ள அந்தமான் நிக்கோபார் தீவு எத்தனை தீவுகளை கொண்டுள்ளது? அந்தமான் நிக்கோபார் வங்காள விரிகுடாவில் உள்ளது. அது எத்தனை தீவு கூட்டங்களை கொண்டுள்ளது? ஆன்சர் 572 தீவு கூட்டங்கள் என்பது சரி. இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது? இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது? ஆன்சர் முகமது கோரி என்பது சரி. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வர் என்ற பகுதியில் ஊற்றாக உருவாகும் ஆறு எந்த ஆறு? மகாராஷ்டிரா மாநிலம் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வர் என்ற பகுதியில் ஊற்றாக உருவாகும் ஆறு கிருஷ்ணா ஆறு என்பது சரி. வரிமுறையை வடிவமைப்பதில் முதன்மையானது எது? ஒரு வரிமுறையை வடிவமைச்சாங்கன்னா அதுல முதன்மையானதாக கருத்தில் கொள்ளப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா சமத்துவம் என்பது சரி. சகல்காணி அல்லது நாற்பதின்மர் குழு யாரால் உருவாக்கப்பட்டது? சகல்காணி அல்லது நாற்பதின்மர் குழு யாரால் உருவாக்கப்பட்டது? இல்துமிஸ் என்பது சரி. கருப்பு பணம் மற்றும் வரி விதித்தல் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? கருப்பு பணம் மற்றும் வரி விதித்தல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 2015ஆம் ஆண்டு என்பது சரி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் எவ்வளவு? 2011 நம்ம இந்தியாவில பாலின விகிதம் எவ்வளவு? ஆன்சர் 940 என்பது சரி. சையது வம்சத்தின் கடைசி அரசர் யார்? இதுல நம்மளுக்கே தெரியும் தோற்றுவித்தவர்கள். கடைசி அரசர்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. சையது வம்சத்தின் கடைசி அரசர் அலாவுதீன் ஆலம் ஷா என்பது சரி. சுத்தமான பண செயல்பாடு ஆபரேஷன் ஆஃப் மணி எப்போது தொடங்கியது? சுத்தமான பண செயல்பாடு தொடங்கிய ஆண்டு ஆன்சர் ஜனவரி 31, 2017 என்பது சரி. இந்தியா கப்பல் கட்டும் தொழிலில் உலகளவில் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? இந்தியா கப்பல் கட்டும் தொழிலில் உலக அளவில் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? 16வது என்பது சரி. ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? ஜிடிபி இதனுடைய நவீன கருத்து முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? சாரி, ஒரு நிமிஷம். ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் சைமன் குஸ்னட் என்பது சரி. மனித மேம்பாட்டு குறியீடு HDI அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? மனித மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1990ஆம் ஆண்டு என்பது சரி. தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 1 எந்த இரு நகரங்களை இணைக்கிறது? தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 1 எந்த இரு நகரங்களை இணைக்கிறது? ஆன்சர் ஆல்தியா அலகாபாத் என்பது சரி. சித்தூர் சூறையாடல் எந்த ஆண்டு நடைபெற்றது? சித்தூர் சூறையாடல் நடைபெற்ற ஆண்டு 1303ஆம் ஆண்டு என்பது சரி. காட் என்னும் ஒப்பந்தம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? காட் என்னும் ஒப்பந்தம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1947 என்பது சரி.
வாஸ்கோடகாமாவின் தலைமையின் கீழ் போர்ச்சுகீசியர்கள் எப்போது இந்தியா வந்தனர்? வாஸ்கோடகாமா தலைமையில போர்ச்சுகீசியர்கள் இந்தியா வந்த ஆண்டு ஆன்சர் மே 17, 1498 என்பது சரி. 1845ஆம் ஆண்டு இந்தியாவை விட்டு வெளியேறிய ஐரோப்பியர்கள் யார்? 1845ல இந்தியாவை விட்டு வெளியேறிய ஐரோப்பியர்கள் டேனிஷ்காரர்கள் என்பது சரி. முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? அது முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1881ஆம் ஆண்டு என்பது சரி. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1995ஆம் ஆண்டாகும். ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவியவர் யார்? ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளையை நிறுவியவர் பிரோஸ் துக்ளக் என்பது சரி. இந்தியாவில் மெட்ரோ ரயில் சேவை முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவிலேயே மெட்ரோ ரயில் சேவைங்கிறது இங்கதான் முதலில் தொடங்கப்பட்டது. அது எங்கேன்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தா என்பது சரி. தொழில் மயமாதலின் ஒரு முக்கிய நோக்கம் என்ன? தொழில் மயமாதல் அதனுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது ஆப்ஷன்ல வேலை வாய்ப்பை உருவாக்குதல் என்பது சரி. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஆன்சர் ஏப்ரல் 5, 2016 தான் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது. நாட்டில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்கான ஒரு கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? சிறப்பு பொருளாதார மண்டலம்லாம் வேணும்னு ஒரு கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஏப்ரல் 2000ஆம் ஆண்டு என்பது சரி. முத்ரா ராட்சசம் என்ற நூலை எழுதியவர் யார்? முத்ரா ராட்சசம் என்ற நூலை எழுதியவர் விசாக தத்தர் என்பது சரி. காஷ்மீர் அரசர்களின் வரலாற்று நூலான ஜைன விலாஸ் என்னும் நூலை இயற்றியவர் யார்? காஷ்மீர் அரசர்களின் வரலாற்று நூலான ஜைன விலாஸ் என்ற நூலை இயற்றியவர் பட்டவதாரா என்பது சரி. நாட்டின் மொத்த சர்க்கரை உற்பத்தியில் 50% கொண்டு முதலிடம் வகிக்கும் மாநிலம் எந்த மாநிலம்? நாட்டுல மொத்த சர்க்கரை உற்பத்தியிலேயே பாதி சதவீதம் கொண்ட மாநிலம் ஆன்சர் உத்தரப்பிரதேசம் என்பது சரி. இந்திய சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் பாத்தீங்கன்னா டெல்லி என்பது சரி. ஒன்றிய ஆட்சித்துறையை பற்றி கூறும் அரசமைப்பு உறுப்புகள் எவை? ஒன்றிய ஆட்சித்துறையை பற்றி கூறும் அரசமைப்பு உறுப்புகள் எவை? ஆன்சர் 52 முதல் 78 வரை என்பது சரி. 9 வாகனங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? 9 வானங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் அமீர் குஸ்ரு என்பது சரி. இந்திய நிலவியல் களவு ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனம் அதனுடைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் கொல்கத்தா என்பது சரி. நாட்டின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எங்கு அமைந்துள்ளது? நம்ம நாட்டுல மிகப்பெரிய எண்ணெய் வயல் அமைந்துள்ள இடம் மும்பை ஹை என்பது சரி. ஆண்டுதோறும் நடைபெறும் மாநில தலைமைச் செயலர்களின் மாநாடுகளுக்கு தலைமை வகிப்பவர் யார்? மாநில தலைமைச் செயலர்களின் மாநாடுகளுக்கு தலைமை வகிப்பவர் முதன்மை செயலர் என்பது சரி. ஜோத்பூர், பிகானர், ஜெய்சால்மர் ஆகிய மாவட்டங்கள் முதன்மையாக உற்பத்தி செய்யும் கனிமம் எந்த கனிமம்? ஜோத்பூர், பிகானர், ஜெய்சால்மர் ஆகிய மாவட்டங்கள் முதன்மையாக உற்பத்தி செய்யும் கனிமம் ஜிப்சம் என்பது சரி. ராக் தர்பன் எனும் இசைநூல் எந்த மொழியை சார்ந்ததாகும்? ராக் தர்பன் இந்த இசைநூல் எந்த மொழியை சார்ந்தது? சமஸ்கிருதம் என்பது சரி. தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் சுமார் 2/3 பங்கு எந்த வகை மண் பரவியுள்ளது? மொத்த பரப்புல சுமார் 2/3 மண் எந்த மண் பரவியுள்ளது நம்ம தமிழ்நாட்டுல? ஆன்சர் செம்மண் என்பது சரி. கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் நீர்த்தேக்கங்கள் எந்த ஆற்றின் குறுக்கே உருவாக்கப்பட்டுள்ளன? கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் நீர்த்தேக்கங்கள் எந்த ஆற்றின் குறுக்கே? தென் பொருணை ஆறு என்பது சரி. முகமது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட
காஜி அரசர் யார்? முகமது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட காஜி அரசர் யாருன்னு பாருங்க, அனந்தபாலர் என்பது சரி. இந்தியாவில் முகலாயர் ஆட்சி நடைபெற்ற காலம் எந்த காலம்? இந்தியாவில் முகலாயர் ஆட்சி நடைபெற்ற காலம் ஆன்சர் 1526 முதல் 1707 ஆண்டு வரை. இந்திய அரசமைப்பின் எத்தனையாவது பாகத்தில் இந்திய குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? அது எந்த பாகம்? இந்திய குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரங்கள் பாகம் 18 குறிப்பிடப்பட்டுள்ளன. மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு ஜனவரி 14, 1969 ஆண்டாகும். ஜவ்வாது மலையின் மிக உயரமான சிகரம் எந்த சிகரம்? ஜவ்வாது மலையின் மிக உயரமான சிகரம் ஆன்சர் மேல்பட்டு என்பது சரி. எந்த ஆண்டின் அரசமைப்பு திருத்தப்படி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒருவரே ஆளுநராக இருக்க முடியும்? அது எந்த ஆண்டு அரசமைப்பு திருத்தம்? அதன்படி பார்த்தீங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒருவரே ஆளுநராக இருக்க முடியும். அது எந்த ஆண்டு அரசமைப்பு திருத்தம்னு பார்த்தீங்கன்னா 1956 ஆண்டு அரசமைப்பு திருத்தத்தின்படி. தமிழ்நாட்டின் அதிக மழை பெறும் பகுதி எந்த பகுதி? தமிழ்நாட்டின் அதிக மழை பெறும் பகுதி சின்னக்கல்லார் என்பது சரி. தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலம் எந்த மண் உருவாகிறது? தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலம் கிடைக்கும் மண் ஆன்சர் ரீகர் மண் என்பது சரி. வைகை ஆற்றின் மொத்த நீளம் எத்தனை கிலோமீட்டர் ஆகும்? வைகை ஆற்றின் நீளம் என்ன? ஆன்சர் 258 கிலோமீட்டர் என்பது சரி. விசாரணை குழு மற்றும் ஆலோசனை குழு எந்த குழுவின் வகைகளாகும்? ஆப்ஷன்ல பாருங்க, விசாரணை குழு மற்றும் ஆலோசனை குழு எந்த குழுவோட வகைகளாகும்? ஆன்சர் தற்காலிக குழுக்கள் என்பது சரி. சாத்தனூர் அணை செங்கம் தாலுகாவில் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? சாத்தனூர் அணை செங்கம் தாலுகாவில் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? தென்பெண்ணை என்பது சரி. ஷாஜகான் என்பதன் பொருள் என்ன? ஷாஜகான் என்பதன் பொருள் ஆன்சர் உலகத்தின் அரசர் என்பது சரி. தமிழ்நாட்டின் தனிநபர் நீர் நுகர்வின் அளவு எத்தனை கனமீட்டர் ஆகும்? தமிழ்நாட்டில் தனிநபர் நீர் நுகர்வின் அளவு எத்தனை கனமீட்டர்? ஆன்சர் 900 கனமீட்டர் என்பது சரி. மக்களவை அல்லது மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்க வேண்டும்? எத்தனை இருக்க வேண்டும்? மக்களவை அல்லது மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் 10ல் 1 பங்கு இருக்க வேண்டும் என்பது சரி. பேரிடர் அவசர கால தொலைபேசி எண் எது? பேரிடர் அவசர கால தொலைபேசி எண் 1077 என்பது சரி. தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு என்ன? டிஎன்பியில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் 1979 ஆண்டாகும். நிலை குழுக்கள் அவற்றின் பணித்தன்மைக்கேற்ப எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன? நிலை குழுக்கள் அவற்றின் பணித்தன்மைக்கேற்ப எத்தனை எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் நிலைக்குழுக்கள் அவற்றின் பணித்தன்மைக்கேற்ப 6 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன என்பது ஆப்ஷன் ஏ சரி. அக்பரின் தூண்டுதல் காரணமாக பைரம் கான் எந்த இடத்தில் கொல்லப்பட்டார்? அக்பரின் தூண்டுதல் காரணமாக பைரம் கான் கொல்லப்பட்ட இடம் குஜராத் என்பது சரி. தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண் எது? தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? ஆன்சர் NH-44 என்பது சரி. நவரை பருவத்தில் பயிரிடப்படும் முக்கிய பயிர்களில் தவறானது எது? இதெல்லாம் பருவம் நம்ம பார்த்திருப்போம் வேளாண் பருவங்கள்ல. அதுல நவரை பருவத்தில் பயிரிடப்படும் முக்கிய பயிர்களில் தவறானது எதுன்னு பாத்தீங்கன்னா நெல் என்பது தவறானது. மழைக்கால கூட்டத்தொடருக்கான காலம் எந்த காலம்? மழைக்கால கூட்டத்தொடருக்கான காலம் ஆன்சர்
ஜூலை டு ஆகஸ்ட் என்பது சரி. 1527 ஆண்டு நடைபெற்ற கான்வா போர் பாபருக்கும் யாருக்கும் இடையே நடைபெற்றது? கான்வா போர் 1527 நடைபெற்றது. அது பாபருக்கும் யாருக்கும் இடையேன்னு பாத்தீங்கன்னா ராணா சங்கா அவருக்கு இடையே நடைபெற்றது. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்களடர்த்தி சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு? நம்ம 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டில் மக்கள் அடர்த்தி எவ்வளவு? 555 என்பது சரி. முகலாய நிர்வாகத்தில் யார் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தினார்? அவர் யார்? முகலாய நிர்வாகத்தில் யார் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தினார்? ஆன்சர் சதா உஸ் சுதூர் என்பது சரியான விடை. நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என்று கூறும் அரசமைப்பு உறுப்பு எது? நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என்று கூறும் அரசமைப்பு உறுப்பு எதுன்னு பாருங்க, 120 என்பது சரி. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சர்க்கரை ஆலைகள் உள்ளன? தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சர்க்கரை ஆலைகள் உள்ளன? 34 என்பது சரி. கடைசி ஒன்று, ஷெர்ஷா தன்னுடைய கல்லறை மாடத்தை எந்த இடத்தில் கட்டினார்? ஷெர்ஷா தன்னுடைய கல்லறை மாடத்தை கட்டிய இடம் சசாரம் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடல் டெஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.